மிதுன ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக மிதுன ராசிங்கிறது கலைவாணி அமரக்கூடிய இடம், ஆடல் அரங்கம், கல்விக்கு உகந்த இடம், இப்படிலாம் பல விஷயங்களில் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மனசு சரியில்லை அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சினிமா பாட்டு பிடிச்ச பாடல்களை கேட்டாங்கன்னா அவங்க மனசு ஓரளவு நிறைவடைய ஆரம்பிச்சிடும். பாட்டு மட்டும் இல்லை, இசை வாத்திய கருவிகளோட அந்த இசையை கேட்டால் கூட அவர்களுக்கு மன நிறைவடைய ஆரம்பிச்சிடும். அவர்களே பார்த்திங்கன்னா சங்கீதத்தில் கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லையா அதை கேள்வி ஞானம், அதை ரசிக்கக்கூடிய ஞானம் இருக்கும். ஸோ அவர்களை பொறுத்த வரையும் அவர்களை மயக்குவதற்கு ஒரு இசை கருவியும் ஒரு பாட்டு பாடுறவங்களும் இருந்தாலே போதுங்கிறது இது மிதுன ராசிக்கு ஒரு முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அவங்களுக்கு மனசு சரியில்லைனா இசையை கேட்குறதே பெரிய அளவுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கும். சரி, இந்த மிதுன ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசியை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் பார்த்திங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துலேயே மாதத்தில் இருக்கிறதுனால, அப்போ 5ஆம் இடம்ங்கிறது மனதை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால வலிமை பெற்று தான் இருக்குது. சுக்கிரனோட பரிவர்த்தனையும் பெற்று இருக்கிறதுனால இவர்களை பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடிச்ச காரியங்கள் இப்போதைக்கு இந்த மாதத்தில் நிறைய நடக்கும். அவங்களுக்கு சூரியனோட சேர்ந்து இருந்தால் கூட பார்த்தாலும் இவர்களுக்கு சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லைனா மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இது வரைக்கும் நிறைவேறாமல் இருந்ததுன்னா இந்த மாதங்களில் அது நிறைவேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல செய்திகள் சேரும். அக்கௌண்ட்ஸ் எழுதுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கணக்கில் தவறு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிப்பாங்க. வீட்டு கணக்காக இருந்தால் கூட சரி, இல்லை பாடத்திட்டத்தில் உள்ள கணக்காக இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் கணக்கில் சின்ன தவறு பண்ணுவாங்க. ஏன்னா இந்த புதனும் சுக்கிரனும் மாறி மாறி இருக்கிறதுனால இந்த குழப்பம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒரு நல்ல ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை அவங்க ஏதாவது ஒரு பதிவு செய்வாங்க. இல்லைன்னா இது வரைக்கும் பிடிபடாத மனசுக்கு பிடிபடாத சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பிடிப்படும். சூரியனும் இருக்குது, சூரியன் நீச்சம் பெற்று இருக்கிறது, 3ஆம் அதிபதி நீச்சம் பெற்று இருந்தாலும் ராசிநாதனோட சேர்ந்துருக்கனால கொஞ்சம் ஏதோ தைரியம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தைரிய குறைவு ஏற்படும் போது செவ்வாயும் கூட இருக்குது, 6ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்குது. ஒரு 10 நாளைக்கு தான் அந்த மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்க போது, அதுக்கப்புறம் அங்கே போயிடுனா கூட மாத தொடக்கத்தில் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடராஜர் அல்லது சத்யநாராயணர் இந்த 2 கடவுள்களில் ஏதாவது ஒன்று வழிபட்டிங்கன்னா போதும். மனசு தைரியம் இல்லாட்டி சொல்கிறேன், இல்லை எல்லாருக்கும் இது தேவையான அவசியம் இல்லை. உங்களோட மனசை பொறுத்த வரைக்கும் அது இப்போதைக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது ராசிநாதனை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது 2ஆம் இடத்துல குரு இருக்குது. 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சியிலே அதிகபட்ச பலனை கொடுக்கறது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்கு தானே கொடுத்தாகணும். 2ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே பணத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே நகை நட்டுக்களை சேர்த்து வைக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு வந்தால் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவோம். அடுத்தது குரு இல்லையா, எப்படியும் பார்த்திங்கன்னா பல வீடுகளில் குழந்தை பிறக்கும், மங்கள காரியங்கள் நடக்கும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலாம், பையனுக்கு கல்யாணம் ஆகலாம். பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. அது இருக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம், அதுவும் ஒரு பணபரஸ்தானம். அப்போ பணம் இது வரைக்கும் தேங்கியிருந்த பணங்கள் பூரா ஏதாவது ஒரு வகையில் இந்த 40-50 நாட்களுக்குள்ளே நல்ல மாதிரி சேரும். எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்து குரு குடும்பத்தை குதூகலிக்க செய்யும் அப்படிங்கிறத மெயினாக எடுத்துக்கலாம். அவங்களுக்கு பல நெருக்கடிகள் அது இது இருந்தால் கூட இந்த 2ஆம் இடத்துக்கு இப்போ ஒரு 50 நாட்கள் இருக்கக்கூடிய குரு சில நல்ல விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்கும். அப்படி நடக்காட்டி கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கான பலன் பின்னாடி கிடைக்கிறதுக்கான அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையும். அடுத்தது குடும்பத்தில் வெவ்வேறு பேர் பார்த்திங்கன்னா வெவ்வேறு இடத்துல ஒரு மாதிரி இருந்தால் கூட குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான் நடக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதுக்கான ஒரு நல்ல காரணம் இந்த 40-50 நாளில் நடந்துடும். அதை முறையாக பயன்படுத்திங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்க வேணாம். கிடைக்கிற வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை நிராகரிக்காமல் பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் கேது இருக்குது. பொதுவாக கேதுங்கிறது 3, 6, 10, 11 அப்படிங்கக்கூடிய அந்த உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டே இருப்போம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மிதுன ராசிக்கு புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கு. ஏதாவது ஒன்று இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் கம்ப்யூட்டர் மட்டுமல்ல, அக்கௌண்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு அறிவியல் ஆராய்ச்சி தன்மையை உருவாக்கி கொடுக்கும். அறிவியல்னா நான் சயின்ஸில் மட்டுமே சொல்ல, நீங்கள் சார்ந்த துறைகளில் ஒரு புதிய நுட்பத்தை
நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நிறைய பேர் 3ஆம் இடத்துல கேது இருக்கிற பல பேர் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் அருள், இவங்கெல்லாம் கடவுள் வந்து கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த மனதுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி தன்மை வெளிப்படும். தனக்கு பயன்படுதோ இல்லையோ அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு பயன்படுவதற்கு நம்ம ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, தன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை சமூகத்துக்கும் சேர்த்து தான். அந்த மாதிரி தன்மைகள் இப்போ மனசில் ஓடிட்டுருக்கோம். அதை கண்டுபிடிப்பதற்கான காலகட்டம், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சா கூட அதை ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்குறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கும்ல, அதற்கான காலகட்டம் வந்து இப்போதைக்கு அமைகிறதுனால இந்த காலகட்டத்தை ரொம்ப முழுமையாக பயன்படுத்திக்கணும். அடுத்தது 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல பலனை தான் கொடுக்கும், இருந்தாலும் நீச்சம் பெற்றிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்றிருக்கிறதுனால அப்போ வந்து புதன் அந்த இடத்துல என்ன இருந்தால் வலிமை கிடைக்குமோ, உச்சம் பெற்ற வலிமை கிடைக்குமோ அந்த வலிமை வந்து சுக்கிரனுக்கு கிடைக்கும். மேலேருந்து பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால சனி 8ஆம் அதிபதி மட்டுமல்ல ஒரு 9ஆம் அதிபதியும் கூட. அப்போ 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஒன்றை ஒன்று பார்வை செய்து கொள்வதால் ஒன்று வக்கரத்தில் இருக்குது, இன்னொன்று நீச்சம் பெற்றிருக்கு. இதை எப்படி எடுத்துக்கோங்க, நீச்சம் பெற்ற கிரகங்கள் ஒன்றே ஒன்று பார்த்துக்கிட்டா நினைக்கிறத சாதிப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ மிதுன ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் அவங்க சார்ந்த துறையில் ஏதாவது ஒரு வகையில் பிரபலம் அடைவார்கள், மற்றவர்களால் பாராட்டப்படுவார்கள். இல்லைன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எதிர்பாராத சில விருதுகள் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது வந்து இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி அஞ்சலியும் 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலையும் இருக்குல்ல, சில விஷயங்களை முடிவு எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ அது வேணாம், இப்போ செய்ய வேணாம்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுருவாங்க. ஏன்னா மாற்றிக்கிறது சொல்லுவாங்கள்ல, முடிவை மாற்றி கொள்வது. அதே போல் பார்த்திங்கன்னா சில பேர் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்க வேலை இதெல்லாம் நம்ம செய்ய வேணாம், நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறத இந்த நேரங்களில் செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஏன்னா முன்னாடி நடக்க வேண்டியது பின்னாலையும், பின்னால் நடக்க வேண்டியது முன்னாடியும் சில நேரங்களில் நடக்கும். பிள்ளைகளால் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு மனதை பாராட்டக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நடக்குங்கிறதையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதே வந்து சுக்கிரன் 12ஆம் அதிபதியாகவும் வருவதால் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அல்லது ஆன்மீக சுற்றுலாக்கள் இது வரைக்கும் போகிறதுக்காக பிளான் பண்ணி இது வரைக்கும் நடக்க முடியாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நடப்பதற்கான காலகட்டம் வரும். ஏற்கனவே ஒத்தி போட்டு வச்சுருந்தா கூட இப்போ அதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்கிறத இதை நீங்கள் கவனமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ 5ஆம் இடத்துல ஏற்கனவே சூரியன், புதன், செவ்வாய் இந்த மூன்றும் சேர்ந்து இந்த காலத்தை தொடக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடியோடு கொடுக்கும். அது வந்து செவ்வாய் அதுக்கப்புறம் மாறின பிறகு செவ்வாய் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிடும். அப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போன பிறகு பொதுவாக 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்குது. பொதுவாக 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்ததுன்னா நினச்சதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு கடனை வந்து கண்டிப்பாக அடைச்சி முடிப்பீங்க. அதுக்கான வருவாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா, இழுபறியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு சமாதானம் ஏற்பட்டு வழக்கை வந்து நாம் வந்து வாபஸ் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாக்கி கொடுக்கும். அதே போல் சில பேருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு அது இதெல்லாம் ஏற்பட்டது ஹாஸ்பிட்டலில் தங்கி சிகிச்சை பெற்றிருந்தாலோ இல்லை வந்து நோய் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு குணமாகாமல் இருந்தாலோ அதெல்லாம் குணமடைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து அதுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் செய்கிற வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களோட நிறுவனம் உங்களை அங்கீகரிக்காமல் இருந்தாலோ உங்கள் வேலைக்கு தகுந்த பதவி உயர்வையோ சம்பள உயர்வையோ கொடுக்காமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக விளையாட்டுத்துறையில் இருக்கிறவர்களுக்கு, ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால விளையாட்டு, ஸ்போர்ட்ஸு, அத்லெட்டிக்ஸ், கிரிக்கெட் என்னென்னமோ விளையாட்டுகள் இருக்குல்ல, இந்த விளையாட்டில் வந்து உங்களோட முழு திறமையும் காட்டி உங்களுடைய திறமையை நிரூபித்து கண்டிப்பாக உங்களுடைய திறமையை வந்து வெளி உலகத்துக்கு நிரூபித்து அதுக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் செவ்வாய் 6ஆம் அதிபதி, அந்த பக்கம் வந்து குரு 7ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் ஒரு பாதக அதிபதி இருந்தாலும் கோச்சார ரீதியாக 2 கிரகங்களும் ஒன்றே ஒன்று தொடர்பு பெறுவதால் இது வந்து உங்களுக்கு வேலையில் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து சில துறைகளில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கள, அதுக்கான கனிவான காலகட்டத்தை வந்து இது உருவாக்கி கொடுக்குங்கிறத மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. பொதுவாக 9ஆம் இடத்தில் பாவகிரகம் அமர்வது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தால் கூட 9ல் ராகு இருந்தாலே அவங்களுக்கு வந்து மந்திரவாதின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. மந்திரவாதின்னா இந்த இடத்துல என்ன நினைக்கணும்னா மந்திர மாயங்கள் பண்ணி அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை.
பல அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு சில பேர் சொல்லுவாங்கள்ல, என் கண் எதுக்க பேயை பார்த்தோம், பிசாசை பார்த்தோம், ஆவியை பார்த்தாம்பாங்கல்ல, ஆவியாவது ஏதாவது ஒன்றாவது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அதாவது இவங்களுக்கு எப்படின்னா, சில கெட்ட ஆவிகள் விஷயங்கள்லாம் கண்ணுக்கு படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை அவங்களால முன்கூட்டி உணர்ந்துக்க முடியும். இறைவனை வழிபடும்போது அந்த இறைவனை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்தந்த கடவுள்களுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்குது. சித்தர் மந்திரங்களும் இருக்கும், இன்னும் சில வடமொழி மந்திரங்களில் இருக்கும். இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலமாக அவர்களுக்கு அது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பின்னால் நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைக்கும். பல பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போயிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். வெளிநாடு அப்படின்னு பார்க்கும்போது முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்கள், முன்பின் அறிமுகம் இல்லாத இடங்கள், முன்பின் அறிமுகம் இல்லாத சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் சார்ந்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்கிறத மட்டும் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சால் போதுமானது. அதுக்கும் அடுத்தது பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் சனி இருக்குது. சனி 10ஆம் இடத்துல இருந்தால் வேலையில் ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரெஸ்ட் எடுக்க முடியாத வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த வேலையை பார்த்திங்கன்னா, பொதுவாக வேலையில் இருக்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நோய் பாதிப்பு இருக்காது. வேலையில் டென்ஷன் இருக்கும் சில நேரங்களில். அந்த டென்ஷன் தான் இப்போ உங்களுக்கு பரிகாரம். இருந்தாலும் சுக்கிரன் சனியை பார்ப்பதால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன ஓரளவு ரெஸ்ட்டு கிடைக்கும். மனசுக்கு பிடித்த சில வேலைகள் நீங்கள் இது வரைக்கும் செய்யணும்னு நினச்சி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அல்லது பிடிக்காத வேலை ஏதாவது வேறு வழி இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றணுமே, மாதம் ஒரு பணம் வரணுமே அப்படின்னு செஞ்சிட்ருப்பீங்கள்ல, அந்த வேலைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி அந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியருங்கிறது கொஞ்சம் மாறும். ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த நிலையை ஒரு மாற்றி அமைச்சார். சுக்கிரனுங்கிறது 5ஆம் அதிபதி. இந்த இடத்துல சனியை தொழிலுக்குரிய கிரகமாக எடுத்துக்கோங்க. அப்போ ஒன்று பார்க்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் பார்த்திங்கன்னா இந்த சனியை பார்க்குது. குரு ஒரு பக்கம் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம். இது சனி பார்க்கும்போது 9ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, இன்னொரு இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தொழிலை குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் செய்யக்கூடிய வேலையிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபத்தை இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு பார்க்கும்போது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் முனீஸ்வரனை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்களை அதிகமாக கொடுக்கும். நெருக்கடிகள்லேருந்து ஒரு சின்ன விடுதலை கிடைக்கும். அப்படிங்கிறதுனால முனீஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, மிதுன ராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கடகராசிக்கு ஐப்பசி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.